அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாட தலைப்பில் பயிற்சி 1.1இல் முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு 2 கலப்பு பின்னங்களை கூட்ட சொல்லியிருக்காங்க. 7 முழு எண் பகுதி 7 பின்ன பகுதி 3/4 ப்ளஸ் 6 1/2 சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கலப்பு பின்னங்களின் கூடுதல் 2 வழிமுறைகளில் செய்யலாம். நான் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டுறது தான் எளிமையானதாக இருக்கும். இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்னத்துடைய தொகுதி 3 பகுதி 4 முழு எண் 7. தகா பின்னமாக மாற்றணும்னா இந்த முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கிக்கணும். 7 4 28, 28 கூட தொகுதி ஆட் பண்ணிக்கணும். 3 31. ஸோ 31/4 ப்ளஸ் இதையும் அதே போல் தகாபின்னமாக மாற்றிக்கலாம். முழு எண்ணையும் பகுதியும் பெருக்கணும். 6 2 12 தொகுதி கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 13. ஸோ 13/2. இந்த 2 பின்னங்களின் பகுதி பாருங்கள் வெவ்வேறு எண்களாக இருக்குது. ஸோ இது வேற்றின பின்னங்கள், ஓரின பின்னங்களாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 2இன் மடங்கு தான் 4. ஸோ இரண்டாவது பின்னத்தை தொகுதி மற்றும் பகுதியை 2ஆல் பெருக்கும்போது பகுதி சேமாக வந்துடும். முதல் பின்னம் அப்படியே இருக்கட்டும். 31/4. இரண்டாவது பின்னத்தின் சமான பின்னம் மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிக்கலாம். 13 2ஆல் பெருக்கும்போது 26. பகுதி மேலே 2ஆல் பெருக்குனா கீழே 2ஆல் தான் பெருக்கணும். பகுதியில் 2 இருக்குது, 2ஆல் பெருக்குனா 4. இப்போ பாருங்கள் ஓரின பின்னமாக நம்ம மாற்றிட்டோம். பகுதி சேம் அப்படியே தான் இருக்கணும். 4 தொகுதியை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். 57. இப்போ இது தகா பின்னம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும். 57ல் எத்தனை முறை 4 இருக்குதுன்னு பார்க்கணும். வேணால் வகுத்தல் கணக்கே போட்டுக்கலாம். 57 வகுத்தல் 4. ஒரு நாள் 4 மிச்சம் 1. ஒரு நம்பர் இறக்கி எழுதுனா 17. 16 மிச்சம் 1. இப்போ ஈவு எது வருதோ அதுதான் முழு எண் பகுதியில் போடணும். ஸோ 14. மீதி வருது இல்லையா, அது தொகுதியில் போடணும். வகுத்தி பகுதியில் போட்டுக்கணும். இப்போ 2 கலப்பு பின்னங்களை கூட்டும்போது 14 1/4 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும். கலப்பு பின்னம் எனப்படும். ஒரு கலப்பு பின்னம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க. 7 3/4. இதில் 7 அப்படிங்கிறது முழு எண் பகுதி, 3/4 பின்னம், அதுவும் தகு பின்னமாகத்தான் இருக்கும். ஆகவே முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் கலப்பு பின்னமாக இருக்கும். இந்த கலப்பு பின்னத்தை எப்படி எழுதலாம்? 7 + 3/4 அப்படின்னு எழுத முடியும். கலப்பு பின்னத்தை படங்களில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு முழுமையான பொருள் 3 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இதுவும் அதே மாதிரியான முழுமையான பொருள் 3 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம கலர் பண்ணலாம். இதுக்கு ஃபுல்லாகவே கலர் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு பார்ட்டுக்கு மட்டும் கலர் பண்ணிடலாம். இப்போ மொத்தமாக எத்தனை கலர் பண்ணியிருக்கோம்னா 1 2 3 4. இப்போ 4 பகுதிகளுக்கு கலர் பண்ணியிருக்கோம். ஆனால் பகுதியில் ஒவ்வொரு முழு பொருளும் 3 சமப்பகுதிகளாக தான் பிரிச்சுருக்கோம். ஸோ பகுதியில் 3 தான் போடணும். இப்போ 4/3 அப்படிங்கிறது தகா பின்னம். இதை கலப்பு பின்னமாக எப்படி எழுதுறதுன்னா ஒரு முழுமையான ஒரு பொருள். ஸோ 1 இதில் 3ல் ஒரு பகுதிக்கு மட்டும் அடிச்சிருக்கோம். ஸோ 1 1/3 அப்படின்னு எழுத முடியும். இப்போ முழு எண் பகுதியும் தகு பின்னத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு கலப்பு பின்னம் கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, 2 கலப்பு பின்னங்களை கழிக்கணும். அதாவது முதல் கலப்பு பின்னத்திலிருந்து இரண்டாவது கலப்பு பின்னத்தை கழிக்கணும். 5 1/3 மைனஸ் 3 1/2. முன்னாடி சொன்னது போல தான் தகா பின்னமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். தகா பின்னங்களாக மாற்றுங்க. 5 3 5 5 1 16. ஸோ 16/3 மைனஸ் 3 2 6 6 1 7. இப்போ 7/2. இது வேற்றின பின்னங்கள் தான், பகுதி வெவ்வேறு எண்களாக இருக்குது. ரெண்டுமே பகா எண்கள் அப்படின்னு என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் தான். பகுதியை 2ஐயும் பெருக்கிக்கணும். அதுதான் மீசிமாவாக அமையும். 3 2 6 குறுக்கு பெருக்கல். இது 2ஐயும் பெருக்கணும். 16 × 2 32. இது 2ஐயும் பெருக்கிக்கணும். 3 21. இப்போ 32ல் 21 போயிடுச்சு அப்படின்னா 11 11/6. 11/6 அப்படிங்கிறது தகா பின்னம்.
அதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். 11ல் எத்தனை முறை 6 இருக்குன்னா ஒரு முறை தான் இருக்குது. ஸோ முழு எண்ணில் 1. 11ல் 6 போயிடுச்சுன்னா 5. ஸோ தொகுதியில் 5, பகுதி மாறாது 6 தான். இப்போ ஆன்சர் 1, 5/6. கணக்கு எண் 4, 8 வகுத்தல் 1/2. ஒரு முழு எண்ணை பின்னத்தால் வகுக்கணும். அனைத்து முழு எண்களும் பின்ன வடிவில் எழுத முடியும். 8/1, இதனுடைய மதிப்பு 8 தான், மாறாது. இப்போ 8 அப்படிங்கிற முழு எண்ணை பின்ன வடிவில் எழுதியிருக்கோம். வகுத்தல் 1/2. பின்ன வகுத்தல் என்பது வகுக்கக்கூடிய பின்னத்தின் தலைகீழியை போட்டு பெருக்கிக்க முடியும். இப்போ 8/1 பெருக்கல், இது அப்படியே தலைகீழியாக போட்டுக்கணும், 2/1. இது 1. இப்போ தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். அதுதான் பின்ன பெருக்கல். தொகுதியை பெருக்குங்க, 8 2 16. பகுதியை பெருக்குனிங்கன்னா 1 1. இப்போ ஒரு எண்ணை 1ஆல் வகுக்கும்போது அதன் மதிப்பு மாறாது, அதே தான் இருக்கும். ஸோ 16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 5வது கேள்வி, டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழியாக அமைய முடியும். 1 என்ற எண்ணுக்கு அதே எண் தான் தலைகீழி. ஏன்னா அனைத்து முழு எண்களையும் பின்ன வடிவில் எழுதலாம். இப்போ 1 பின்ன வடிவத்தில் எழுதும்போது 1/1. இதனுடைய தலைகீழி அப்படின்னா தொகுதியில் இருக்கிறது பகுதியில் போயிடும், பகுதியில் இருக்கிறது தொகுதியில் வந்துடும். ஸோ 1/1 தான். இப்போ 1இன் தலைகீழி 1 தான். அவ்வளோதான். பயிற்சி 1.1இல் 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.